உங்கள் எல்லாருக்கும் இந்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கா? தானம் தர்மம் செய்ததில் தர்மரும் சிறந்தவர் தான், கர்ணனும் சிறந்தவன் தான். ஆனால் நம்ம எல்லாருமே ஏன் தானம் தர்மம் செய்கிறதுல சிறந்தவர் யாருன்னு கேட்டால் கர்ணனை சொல்கிறோம். இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் ஏற்பட்டுச்சு. அர்ஜுனர் இதை கிருஷ்ணர் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் என்ன பதில் சொல்கிறாருன்றத ஒரு குட்டி கதையாக கேட்போமா? அர்ஜுனன் ஒரு நாள் கண்ணனை பார்த்து கேட்டான். என் அண்ணன் தர்மம் செய்வதையே தலையாய கடமையாய் கொண்டுள்ளான். கேட்பவர்களுக்கு இல்லை என்று மறுத்ததே இல்லை. ஆனாலும் எல்லோரும் கர்ணனைத்தான் வள்ளல் என்று புகழ்கின்றனர். என் அண்ணன் தர்மனை அப்படி புகழ்வதில்லையே, ஏன் என்று கேட்டான். கண்ணனோ, கர்ணன்தான் யுதிஷ்டரை விட சிறந்த கொடையில்லும் கொண்டவன் என்றார். என்ன நீயும் அப்படியே சொல்கிறாய் என்று வருத்தத்துடன் பார்த்தான் அர்ஜுனன். நிரூபித்து காட்டவா என்று கேட்டார் கிருஷ்ணர். உடனே கிருஷ்ணர் அந்தணராக வேடமிட்டு கொண்டு அர்ஜுனனையும் அந்தணர் போல் மாறுவேடம் பூண்டு வர சொன்னார். கண்ணன் தன் மனதில் வருண பகவானை நினைக்க உடனே மழை வெளுத்து வாங்க தொடங்கியது. கண்ணனும் அர்ஜுனனும் அந்தணர் உருவில் யுதிஷ்டிரன் உள்ள மாளிகைக்கு சென்றனர். அந்தணர்களை கண்டதும் தர்மன் அவர்களை சகல மரியாதைகளோடு வரவேற்கிறார். கண்ணன் தர்மனை பார்த்து, தர்மம் அறிந்த பாண்டுவின் புதல்வரே, மழை பெய்வதால் எங்கள் வீட்டில் உள்ள விறகு கட்டைகள் எல்லாம் நனைந்துவிட்டன. அடுப்பு பற்ற வைக்க இயலவில்லை. எனவே தயவு செய்து விறகு கட்டைகளை கொடுத்து உதவ வேண்டும் என்று கேட்டார். தர்மர் சொன்னார், இங்கே உள்ள அனைத்து விறகுகளும் அரண்மனை மாந்தருக்கு சமையல் செய்ய உபயோகம் செய்து ஆகிவிட்டது. புதிதாக மரங்களை வெட்டினால்தான் உண்டு. ஆனால் மரங்கள் மழையில் நனைந்திருக்கும். எனவே என்னால் விறகு கொடுக்க இயலாது. வேண்டுமானால் தாங்கள் தங்கள் குடும்பத்தினரோடு வந்து அரண்மனையில் விருந்துண்டு செல்லலாம். விறகுகள் இல்லை என்று தர்மர் சொல்வதை புரிந்து கொண்டு இருவரும் அரண்மனையை விட்டு வெளியேறினர். இல்லாததை எல்லாம் கேட்டால் அண்ணன் எப்படி கொடுப்பான் என்று கேட்டான். அந்தணர் உருவில் இருந்த அர்ஜுனன். வா அர்ஜுனா, கர்ணனை கேட்போம் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். கர்ணனின் மாளிகையை இருவரும் அடைந்தனர். கர்ணனும் சகலவித மரியாதையோடு அந்த இரு அந்தணர்களையும் வரவேற்றான். மன்னா, மழையில் அனைத்து விறகு கட்டைகளும் நனைந்து விட்டன. எங்கள் வீட்டு அடுப்பு எரிய விறகு கட்டைகள் கொடுத்து உதவ வேண்டும் என்று அர்ஜுனன் கர்ணனை பார்த்து கேட்டான். கர்ணன் உடனே தன் வில்லை கையில் எடுத்தார். என்ன பண்றாரு இவரு என்று புரியாமல் பார்த்தான் அர்ஜுனன். அம்பை நாணலேற்றி அந்த அரண்மனையிலுள்ள கதவுகளையும் ஜன்னல்களையும் நோக்கி செலுத்தினார். அனைத்தும் கீழே உடைந்து விழுந்தன. அவற்றை அள்ளி கொண்டு வந்து, இனி உங்கள் வீட்டு அடுப்பு எரியும் என்று கொடுத்தார் அந்த கொடை வள்ளல். அர்ஜுனன் அதிர்ச்சியும் அதே சமயம் கர்ணனின் கொடை வள்ளல் என்பதையும் புரிந்து கொண்டார்.